Greetings everyone. நம்ம டெய்லி prelims and mains point of view 5 questions பார்த்துட்டு இருக்கோம் current affairsல. இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். So first one, which state government has announced 180 days of maternity leave for its women employees who have children through surrogacy அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்ற பெண் ஊழியர்களுக்கு 180 நாட்கள் மகப்பேறு விடுப்பை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாநில அரசாங்கம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா அவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. சரகேசி வாடகை தாய் மூலம் குழந்தைகளை பெற்றுப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கும் ஒரு 180 நாள் லீவ், ஓகேங்களா? அந்த விமனுக்கும் ஒரு 180 நாள் லீவ் அப்படிங்கிறத ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒடிசா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, ஷிகேரு இசிபா has been appointed as the prime minister of which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷிகேரு இசிபா எந்த நாட்டின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜப்பானுடைய புதிய பிரதமராக வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, அல் நஜா இஸ் a military exercise between India and which country? அல் நஜா இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையிலான ராணுவ பயிற்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அல் நஜா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் ஓமனுக்கும் தான். ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் ஓமனுக்கு இருக்கக்கூடிய மிலிட்ரி எக்ஸசைஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்? அல் நஜா அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்ததா, தமிழ்நாடு 50th சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் 50வது சிப்காட் தொழில் பூங்கா எந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். ஸோ எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படிங்கிற இந்த பகுதியில். சரிங்களா? ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில தான் நமக்கு இந்த 50வது சிப்காட் பார்க் அப்படிங்கிறது வந்திருக்கு. சரியா? முதல்ல பார்த்தோம்னா 1972 நமக்கு கடலூர்ல வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தோம்னா பணப்பாக்கம், ராணிப்பேட். சரியா? லாஸ்டா, who will be awarded சாஸ்திரா ராமானுஜம் பிரைஸ் ஃபார் 2024? 2024ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசு யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் டன், இவருக்கு தான். சரிங்களா? ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராமானுஜம் அவர்கள் 32 வயசுலயே இறந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி கணிதத்துல 32 வயசுக்குள்ள யாரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சாஸ்திரா ராமானுஜம் பரிசு வழங்கப்படுது. மேக்ஸ்ல கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். சரிங்களா? இதோட பரிசு தொகையை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 அமெரிக்க டாலர்ஸ். ஸோ இந்த வருஷம் இந்த அவார்டு யாருக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாண்டர் டுன், அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.